ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் செட்டிநாயக்கம்பட்டியில் அமைஞ்ச ஒரு தரமான வீட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு ஷோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய லோ பட்ஜெட் வீடு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் செட்டிநாயக்கம்பட்டி பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2700 சதுரடி லேண்ட் ஏரியாவில் 1400 சதுரடி பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே நமக்கு ஸ்பேஸ் சுற்றிலுமே கிடைக்குது. இந்த வீடு மேற்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்து பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீடு கார்னர் ஃப்ளாட்டாக அமைஞ்சிருக்கு. அதாவது மேற்கும் தெற்கும் அமைஞ்ச கார்னர் ஃப்ளாட் இதுதான். நமக்கு வீட்டுக்கு முன்னாடி 23 அடி ரோடு ஃபேஸிங் தாராளமாக கிடைக்குதுங்க. இந்த வீட்டை சுற்றிலும் கார்னர் ஃப்ளாட்டாக அமைஞ்சதுனால நமக்கு சைடில் ஃபுல்லாக வென்டிலேஷன் ஃப்ரீயாகவே இருக்கும். அந்தளவுக்கு நல்லா ஸ்பேசியஸான ஒரு தரமான வீட்டை தான் இன்றைக்கி இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் 55 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான். இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா வாங்க பேசி குறைச்சி நம்ம வாங்கிக்கலாம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலெக்டர் ஆஃபீஸுக்கு டைரெக்டாக இந்த வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. அதே போல் அஞ்சலி ரவுண்டானத்துலேருந்து திருச்சி போகக்கூடிய அந்த பைபாஸுக்கு போகிறதுக்கு கரெக்டாக 1.25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு தான். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே நமக்கு பண்ணியிருக்காங்க. அதே போல் போர் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1400 சதுரடி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியாவில் அந்த கார்னரில் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே நமக்கு டோரும் போட்டு கொடுத்துருக்காங்க. சுற்றிலும் காம்பவுண்ட் வால் எடுத்து நீங்கள் இதை கார்டனிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு கார் வைக்கிறதுக்கான போர்ட்டிகோ ஏரியாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராகவே நல்லா ஸ்பேசியஸாக நமக்கு இந்த வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தெளிவாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நமக்கு செப்டிக் டேங்க் நமக்கு முன்னாடியே கிடச்சிருது. 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் போர்ட்டிகோவுக்கு கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க. அவுட்லெட்டான பைப்பும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட பேக் சைடு டோரும் ப்ளஸ் போரையும் பக்கத்தில் போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல் தான் நமக்கு அத்துமால் கல். இங்கேருந்து பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரோடு வரைக்கும் இடம் இருக்குது. அதே போல் ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. பேக் சைடு டோர் இதுதான். அதுக்கு பக்கத்துலேயே சேஃப்டி பர்பஸுக்கு நமக்கு மெட்டல் கேட்டுமே நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோரை தவிர மற்ற விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக குமுளில் கொடுத்து ரெடிமேட் டோர் தாங்க நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் சேஃப்டி பர்பஸுக்காக கொடுத்துருக்கக்கூடிய நமக்கு கேட்டு. இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹை கேஜில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு சேல்ஸ் வீடு இல்லைங்க, சொந்த வீடு தான். சொந்தத்துக்காக அவங்க கட்டினது. பட் ஆனால் இப்போ ஒரு எமர்ஜென்சி ரீசன்னால் இந்த வீட்டை நமக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பெட்ரூமோட சைஸ் 10க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோட ஏசி ப்ரொவிஷனோட நமக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1.5 அடி கேப் ஸ்பேஸ் தாராளமாக நமக்கு கிடைக்குது. காம்பவுண்ட் வாலும் போட்டோம் அப்படின்னா பக்காவாக இருக்குங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியா. இந்த வீட்டோட லிவிங் ஹாலில் இருந்து இந்த பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே நமக்கு அட்டாச்சு டாய்லெட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்சு டாய்லெட் இந்தியன் டைப் மெத்தடில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பாத்ரூமுக்கு தேவையான அடிப்படை ஃபெசிலிட்டியோட ஹீட்ரு பாயிண்ட்டு, ஷவரு, வாஷ் பேசன் அட்டாச்சுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பெட்ரூமில் இருந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது லிவிங் ஹால் ஏரியா. இந்த லிவிங் ஹாலோட சைஸ் 16க்கு 16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருது. அதே போல் பூஜை ரூமும் கார்னரில் கிடச்சிருது. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. கிச்சன் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில், அதாவது அக்னி மூலையில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெல்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த கிச்சன் ஏரியாவில்
ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. கிச்சனோட வாலில் லாஃப்ட்டு கொடுத்து அதுக்கு கீழே வந்து செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கப்போர்டு ஒர்க் வந்து பண்ணலை. கப்போர்டு ஒர்க் நமக்கு பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமம் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்குள்ளே ரொம்ப சூப்பராகவே நம்ம வந்து பண்ணிடலாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. என்ட்ரன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெடிமேட் டோர் வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 16x10 அப்படிங்கிற சைஸ்லேயே நமக்கு பாத்ரூமும் உள்ளே வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு 20x10 அப்படிங்கிற சைஸில் தாராளமாக ஸ்பேசியஸாக நமக்கு கிடச்சிருது. இந்த வீட்டோட 2 பெட்ரூம்லேயுமே ஏசி ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஸ்பேசியஸான விண்டோஸும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே போல் தேவையான கேபினெட் ஃபெசிலிட்டியோட பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு மொத்தம் வந்து 16 பில்லர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏர் வென்டிலேஷன் வந்து சூப்பராக கிடைக்கும். பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து தரமாக பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் வீட்டோட மெயின் டோரு, ராஜநிலை. இது வந்து ரெடிமேட் டோர் கிடையாது, ஆசாரியை வச்சு இவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 5x7 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மினிக்க டோருக்கு மெயின் டோருக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு விண்டோஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார் பார்க்கிங் ஏரியா. கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 14x10 அப்படிங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு. அதே போல் வாட்டர் டேங்க் வந்து 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. மாடிக்கு போகிறதுக்கான அவுட்ரு டேர்கேஸ்ட்டுக்கு பக்கத்தில் வந்து நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி ப்ரொவேஷனோட பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே போல் போர்ட்டிகோவில் இருந்து டைரெக்டாக மெயின் டோருக்கு போகிறதுக்கு முன்னாடி பால்கனி ஏரியா வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவோட சைஸ் வந்து 10x4 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக நமக்கு கிடச்சிருக்கு. வாங்க இப்போ நம்ம மாடிக்கு போய் இதோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, அதே போல் வந்து வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 350 அடியிலலாம் வந்து நமக்கு தண்ணி வந்துடுது தாராளமாக. செட்டிநாயக்கம்பட்டி ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு ஜோனில் இருக்க எல்லா பேருக்குமே தெரியும், 200லேருந்து அதிகபட்சமே ஒரு 400 அடியில் வந்து நமக்கு தண்ணி வந்து கிடச்சிருது. அதே போல் மாடியில் வரக்கூடிய தண்ணி, அதாவது ரெயின் வாட்டர் வந்து உள்ளே வராதுக்கு தகுந்த மீனிக்க சீட்டு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸுக்காக மாடியில் நமக்கு கேட்டுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து எஸ்எஸ் மெட்டல் கேட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆசாரி ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. மேக்ஸிமம் வந்து 1 வீக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டேஜிலே நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும் கூட உங்களுக்கு என்ன ஒரு ஆல்டர்னேட் ஒர்க் இருக்கோ அதை தாராளமாக பார்த்து கொடுத்துருவாங்க. அதே போல் கன்னிமூலையோட ஹைட்டை வந்து நமக்கு வாஸ்து முறைப்படி ஏற்றிருக்காங்க. 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க்குமே கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே மாடியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்கிறது தெளிவாக தெரியும். அதே போல் சரௌண்டிங்கும் எப்படி இருக்குங்கிறத தாராளமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு பக்கத்தில் நமக்கு ஒரு 1300 சதுரடி வந்து நல்லா ஸ்பேஸ் வந்து அதிகமாகவே இருக்குங்க. நம்ம ஃப்யூச்சரில் வந்து ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கூட தாராளமாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 16 பில்லர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்து கட் போஸ்ட்டு கிடையாது, எல்லாமே ஃபுல் போஸ்ட்டு தான் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. மாடியில் நம்ம ரூம் எடுக்கணுன்னாலும் கூட எடுத்துக்கலாம். சைடில் வந்து ஓரளவுக்கு வந்து தாராளமாக இடம் இருக்கிறதுனால எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னாலும் கூட தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீட்டுக்கு 90% வரைக்கும் லோன் எலிஜிபிள் பண்ணிக்கலாம். இந்த வீடு யாருக்கு கம்ஃபர்டபுளாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நியர்பையாக வீடு வேணும், இல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து உண்மையிலே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு காமான ஏரியாவில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு தரமான வீட்டை தான் இன்றைக்கி இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். 2700 சதுரடியில் 1400 சதுரடி பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ஒரு அழகான தரமான வீட்டை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய ஆதரவுனால தான் நாங்கள் நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டே இருக்கோம். அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.